வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்தியாவில் தள்ளுவண்டி உணவகங்கள் இது தவிர்க்கவே முடியாது. இதன் மூலம் ஜீவனம் நடத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதன் மூலம் உணவை வாங்கி சாப்பிட்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நாட்டில் இந்த மாதிரியான உணவகங்கள் ஏன் வருது அப்படின்னா அதற்கான தேவைகள் இருக்கிற போய் தான் அது மலர்ந்து அங்கே நிற்கிது. ஒவ்வொரு இடமும் அதற்கான இடமா இருக்குது. ஒரு பஸ் ஸ்டாண்டினுடைய ஒரு சந்தில், பஸ் ஸ்டாண்டினுடைய ஒரு பொதுமக்கள் கூடுற ஒரு இடத்துல இந்த தள்ளுவண்டியை ஒரே இடத்துலையே போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம் மாற மாட்டாங்க. தள்ளுவண்டியில் இன்னொரு பெஸ்ட் பெனிஃபிட் அவங்க எங்கேனாலும் அதை உருட்டி கொண்டு போயிடலாம். இருந்தாலும் அவங்க ஒரே இடத்துல தான் போடுவாங்க. ஏன்னா அந்த உணவகத்தை பொறுத்தளவில் ஒரே இடமா இருந்தால் தான் அது நாளைக்கு இந்த இடத்துல நிற்பாங்க அப்படின்னு சொல்லி வர முடியும். இப்போ நான் இன்னைக்கு இங்கே இந்த தள்ளுவண்டியில் சாப்பிட்டது கச்சோரி, ஆலு கச்சோரி. அதாவது பூரி தான். பூரிக்குள்ளே உருளைக்கிழங்கு மசாலா வச்சு நல்ல ஒரு ஸ்டிஃபாக ஒரு அழகான ஒரு பூரி தான் இது. ஸோ இது ஒரு மெயின் பஜாரில் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே கூட்டத்தை பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது உணவு. ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டு. ஒரு பூரி 15 ரூபா. முதல்ல 10 ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார். சரி, இன்றைக்கான காலப்போக்கு, விலைவாசி அதிகம். ஸோ இதனால் அவங்க விலையை கூட்டியிருக்கிறாங்க. 5 ரூபா கூட்டியிருக்காரு. 15 ரூபா. இன்றைக்கி 3 பூரி சாப்பிட்டேன் நான். இன்றைக்கி 15 ரூபா. ரொம்ப தேவையான ஒன்று தான். 45 ரூபா எனக்கு ஆச்சு. 2 பூரி 30 ரூபா. இன்னொரு பூரி தனியாக வாங்கினேன் 15 ரூபா. 45 ரூபா. சரி, 45 ரூபாயில் காலை உணவு முடிச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொண்டக்கடலை குருமா, வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் மிளகா ஊறுகாய் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே நான் இது பற்றின வீடியோலாம் நிறைய போட்டிருக்கிறேன். இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த தள்ளுவண்டி கடைகள் தான் முத வைக்கிறாங்க இந்த ஆரம்ப நிலை உணவங்க நடத்துகிறவங்க. ஸோ இவங்க தான் வளர்ந்து நாளைக்கு பெரிய ஆள்களாக உருவாகிறாங்க. நான் உண்மையை நான் சொல்லணும் அப்படின்னா நான் இன்னைக்கு சாப்பிட்ட இந்த கச்சோரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கச்சோரி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ருசியாக கொடுக்குறாரு. எப்படி தள்ளுவண்டியில் இவ்வளோ ருசியாக கொடுக்க முடியுதுன்னா அவருடைய கைப்பக்குவம், அவருக்கு தெரிஞ்ச ஒரு நுணுக்கமான ஒரு சமையல். அவர் எவ்வளோ தூரம் அனுபவப்பட்டிருக்காரு, அவர் யார்கிட்ட இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்காரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் கொடுக்குற உணவு ரொம்ப உள்ளபூர்வமாக இருக்குது, அனுபவபூர்வமாக இருக்குது, ரொம்ப ருசியாக இருக்குது. ஸோ இந்த ருசியான உணவுக்கு தான் அவ்வளோ பேர் அடிமையாகி எல்லாருமே வாங்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இவர் கண்டிப்பாக ஒரு பெரிய கடையாக, ஒரு பெரிய ஆளாக வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. சரி நண்பர்களே, தள்ளுவண்டி கடைகளை பற்றி நான் இன்னும்